நானும் எங்கள் தேவி அக்காவும் ரொம்ப நாளாக எங்கள் அத்தையை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்திரா நகர் அந்த ஆர்ச்சுக்குள்ளே போகிறவங்களுக்கு தெரியும், 2 பக்கமும் ஆவாரம்பூ பூத்து குலுங்கும். கரெக்டாக நாங்கள் சூரியன் மறையிற டைமுக்கு கிளம்புனோம். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அத்தை வீட்டில் எல்லாம் முந்திரி கொட்டை உடைக்க போயிருந்துச்சு. அத்தையை போய் கூட்டிகிட்டு வந்து டீயை போடாதுன்னு சொல்லிட்டு அத்தை தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சா ஏகப்பட்ட அதிசயம். அவரைக்காய், பச்சை மிளகா, புளிச்சக்கீரையை விதையை தயாரிக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. கத்தரிக்காய் செடி, அப்புறம் முள்ளங்கி, பரங்கிக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் இருந்துச்சு. பரங்கிக்காய் பறிச்சுக்கிட்டோம், கத்திரிக்காயும் பறித்து வச்சுக்கிட்டோம். பிரண்டை இருந்துச்சு, பூ இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது உருண்டை பிரண்டை, இது வந்து முப்பெரண்டை. அவரைக்காய் 2 கிலோ திட்டம் இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டோம். மாமா வந்து குரோட்டன்ஸும் கற்பூரவள்ளி தடையும் வந்து பதியம் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு செடியை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பரங்கிக்காயெல்லாம் நல்லா பறித்து வச்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் மூட்டை கட்டி பேக் பண்ணிட்டோம். இதெல்லாம் மாமா போயிட்டு விற்றுட்டு வரலன்னு மாமாவுக்கு என் மேலே ஒரே வருத்தம் ஆச்சுன்னு சொல்லி எங்கள் அத்தை பஞ்சாயத்து வச்சுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டுட்டு பக்கத்தில் எங்கள் அம்மா கிட்ட வந்து பார்த்துக்குங்க அத்தின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு வந்து தைப்பூசங்கிறதுனால அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே பிரியாணியை வாங்கி பேக் பண்ணிக்கிட்டேன். அக்கா அடி அடின்னு அடித்தா. சூரியன் மறையிற டைமுக்கு போயிட்டு நிலா வர டைமுக்கு கரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் அத்தையை போய் இன்றைக்கி பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரியே நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்கள போய் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் அன்பர்களே. தேங்க்யூ டு ஆல்.